புரட்சி அதிமுகவின் நிறுவன தலைவர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் சத்தியம் தொலைக்காட்சிக்கு. ஆமா, அதிமுக இரண்டா உடைந்தது, மூன்றா உடைந்தது. இப்போ இன்னொரு 3 பேர் தனியா போய் தாவேக்கல போய் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் எத்தனை உடைப்பு இருக்கு சார் அதிமுக? 330 மாறும். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 17 பேர் போக முடியாது. ஊழல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவர்களை தாவேக்கா சேர்த்துக் கொள்ள முடியாது. ஊழலுக்கு எதிர்ப்பான ஒரு கட்சி என்று அதை அறிவித்துதான் இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக மக்கள் பேராதரவோடு விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். ஆக நீங்க பேசும்போது ஆதவ அர்ஜுனன் அமைச்சர் அவர்களை சுட்டிக்காட்டி சொன்னீர்கள். அவர் தான் ஆக்டிவ் முதல்வராக இருக்காரு. அதில் நீங்க அங்க உட்கார்ந்து முதலமைச்சர் காலையில 10 மணிக்கு வரார். 10 மணிக்கு வர முதலமைச்சர் மாலை வரைக்கும் உட்கார்ந்திருக்கார். கோயம்புத்தூர் சம்பவம் அடுத்த சம்பவங்களை அவரை ஆராய்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே வந்தவர்களை முதலில் சேர்த்து கொண்டு அந்த நடவடிக்கைகளில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனன் ஈடுபடுகிறார். அது என்ன தவறு? அதற்கு பின்னாலே அவர் முதலமைச்சரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். ஆகவே கட்சி யார் உடைக்கிறார்கள் அதிமுகவை? எனது அருமைக்குரிய மூத்த சகோதரர் சொன்னதை நீங்கள் சொன்னீர்கள். இது மாதிரி கட்சியை உடைக்கிறாங்க, அது அழகு பாக்குறாங்கன்னு. யாரும் கட்சியை உடைக்கல. என்ன செய்தி போகுதுன்னா கண்ணன், காலையிலிருந்து வேலுமணி தரப்பிலிருந்து 3 பேர் 5 பேர் அங்கே எடப்பாடி தரப்பிற்கு சென்றார்கள். இது ஒரு நீசா சார்? 47 பேர் ஒரு கட்சியில ஜெயிச்சுட்டு 2 அணியா பிரிஞ்சு இங்க இருந்து 5 பேர் அங்க போறாங்க, அங்க இருந்து 5 பேர் இங்க வராங்க, 26 பேர் எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. இது ஒரு கட்சி தலைமைக்கு அழகா? அதையெல்லாம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கணும். இந்த கட்சி தலைமையினுடைய செயல்பாடு சரியாக இருந்தால் ஏன் இங்கும் அங்கும் அலைந்து முடியாமல் நம்பிக்கை இழந்து வெளியேறுகிறார்கள்? கட்சி விட்டு ராஜினாமா பண்ணிட்டு 1 மாசம் ஆகல கண்ணன் சார். 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாங்க. தொடர்ந்து ஒரு லிஸ்டே போய்கிட்டு இருக்கு. சபாநாயகரை நோக்கி, அன்பு நண்பர் ஜெயசிடி பிரபாகரை நோக்கி லிஸ்டா போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வராங்க. இடைத்தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்க முதலிலே சொன்னது போல 4 இடைத்தேர்தலுக்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் தயாராகிவிட்ட நிலையில் இன்னொரு 10-15 பேர், என்னுடைய கணக்கு 30 வரைக்கும் போகும். இன்னொரு 10 பேர் வந்தா போதுமே, தம்பி மெஜாரிட்டி கிடைச்சிடும். அப்புறம் இந்த அரசை அப்போது மிரட்ட முடியாது யாராலும். ஆகவே ஒரு சுதந்திரமாக அரசு செயல்பட, ஜனநாயக வழியில் மக்கள் கொடுத்த பேராதரவோடு இந்த அரசு செயல்பட தொடங்கிவிடும். ஆகவே அதனால்தான் நம்பிக்கை இழந்து வெளியிலே போகிறார்கள் என்று சொல்லுவதுதான் நியாயமானது. விஷயம் தெரியாம ஒன்னும் எம்எல்ஏஸ் போகல. இப்ப பாருங்க, வேலுமணி சொல்லுகிறார் எல்லாரையும் அரவணைக்கணும், கூப்பிடணும், பேசணும். கரெக்ட். அவர் சொல்லிட்டே இருக்கும்போது தனபால் வெளியேறுகிறார், முன்னாள் சபாநாயகர். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது செம்மலை வெளியேறுகிறார், முன்னாள் அமைச்சர். சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது தலைவராக இருந்தவர், அதிக வாக்குகளை பெற்று திருவள்ளூர்ல வெற்றி பெற்ற வேணுகோபால் வெளியேறுகிறார். நீங்க அதையெல்லாம் பார்க்கணும்ல. தினம் தலைவர்கள் ஒரு பக்கம், இந்த பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போனா அப்புறம் எப்படி சார் இந்த கட்சி இருக்கும்? கட்சியெல்லாம் யாரும் உடைக்கிறதா இல்ல, யாரும் அனுமதி இல்ல. அவர்களாக வருபவர்களை எப்படி தாவேக்கா வேண்டாம் என்று சொல்ல முடியும்? அந்த தலைமையை ஏற்று போகிறார்கள். இந்த தலைமை மீது நம்பிக்கை இல்லை. பழனிசாமி இறங்கி வந்து ராஜினாமா பண்ணா இந்த நிமிஷம் பண்ணிட்டாருன்னா கூட அதிமுகவுக்கு தீர்வு ஏற்பட்டுரும். கஷ்டப்பட்டு ஜெயிச்ச 3 எம்எல்ஏ போகும்போது வயிறு இல்ல. அப்போ அப்படின்னா நீங்க ராஜினாமா கொடுத்துருங்க, தலைமையை விட்டு வெளியில போங்க. எவ்வளவு சரியா இருக்குன்னு பாருங்க. அப்புறமா எல்லாருமே நம்பிக்கை பெறுவார்கள், அடுத்த தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது ராஜினாமா பண்ண போறதும் இல்ல. ஆகவே அதிமுக அழிவு டே பை டே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கண்ணன். இது ஐசியூன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆகவே தொடர்ந்து எம்எல்ஏக்கள் வெளியேறுகின்ற காட்சியை தான் நீங்க பாப்பீங்க. இது ஒரு செய்தி இல்ல. வேலுமணிட்டு இருந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட திரும்பி வந்தாங்கன்னா பஸ் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு திரும்பி வந்திருக்கு, அவ்வளவுதான். அதுல போய் என்ன பெரிய அதிசயம் கண்டுட்டீங்க நீங்க? பஸ்ஸையே காணனாதான் அதிசயம். அதுதான் அடுத்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு முக்கியமானது இப்ப என்னன்னா, இப்போ மரகதம் குமரவேல் இருக்காங்கல்ல, நம்ம மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அவங்க இப்பதான் வந்து ராஜினாமா பண்ணாங்க. உடனே உறுப்பினர் அட்டை வழங்கியாச்சு. மரகதம் குமரவேல், பூத் எண் 118, சட்டமன்றம் திருப்பூரூர், மாவட்டம் செங்கல்பட்டு, மாநிலம் தமிழ்நாடு, தமிழக வெற்றி கழகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் உறுப்பினர் அட்டை மரகதம் குஜரவேலுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இவ்வளவு பேசப்பட்டதுல கண்ணன் என்ன ஆச்சரியம்? அதுல நேற்று முன்தினமே பேசியிருக்கலாம். அது சபாநாயகர் இன்றைய தினம் காலையிலே அவர் பாண்டிச்சேரி போயிருந்தார். இன்றைய தினம் வந்தவுடன் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டார்கள். ஏற்கனவே அமைச்சர் ஆதவ அர்ஜுனன் பேசியிருக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை.
ஆகவே அங்கே ரொம்ப அமைச்சர் அவர்களும் ஆதவ அர்ஜுனனும் ஏற்கனவே பேசியிருப்பார்கள். பேசி முடிவு செய்துதான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை.